வணக்கம். நாம பக்திங்கிற வார்த்தைய அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது வெறும் சடங்கா? இல்ல நாம பண்ற பிரார்த்தனையா? இல்ல, அதையும் தாண்டி ஒரு தெய்வீக பிணைப்ப பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். அப்போ நேரடியா இந்த கேள்விக்கே வந்துடுவோம். உண்மையான பக்தினா என்ன? அது வெறும் ஒரு தீவிரமான உணர்ச்சியா? இல்ல நம்ம கோயிலுக்கு போறதோ பூஜை பண்றதோ மட்டும்தானா? நிச்சயமா அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இதுல இருக்கு. வாங்க அத கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பக்திய நாம ஒரு தெய்வீக பிணைப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் கிடையாது. நம்மளையும் அந்த பிரபஞ்ச சக்தியையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு மாதிரி இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பு அது. இந்த ஒரு வரியே எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. எம்பெருமானே, என்னை உன்னோட பிணைச்சு வைக்கிறது எதுவோ அதுதான் பக்தி. சிந்திச்சு பாருங்க, நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி தான் பக்தி. அதுதான் அந்த கனெக்ஷன். இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன். ஒரு பக்கம் பக்தியை பெறுவது, இன்னொரு பக்கம் இறைவனை பெறுவது. ஆனா மையத்துல என்ன சொல்லிருக்கு? ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்லிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, பக்தியை அடையறதுக்கான பயணமும் இறைவனை அடையறதுக்கான பயணமும் வேற வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். சரி, இது நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு பக்தனோட இயல்பு எப்படி இருக்கும்? பக்தி மனசுல இருக்கிற ஒருத்தரோட குணம் எப்படி இருக்கும்? அதோட அடிநாதமே சுயநலமின்மை தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு உண்மையான பக்தன் தனக்காக எதையுமே கேட்க மாட்டான். நாம பொதுவா சுவாமி கும்பிடும்போது எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு லிஸ்ட் வைப்போம் இல்லையா? ஆனா உண்மையான பக்தியோட இயல்பு கேட்கறதுல இல்ல, கொடுக்கறதுல தான் இருக்கு. அப்போ ஒரு பக்தன் எதையெல்லாம் கொடுக்கறான் பாருங்க. தன்னிடம் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துடுறான். சுத்தி இருக்கிற எல்லா உயிர்கள் மேலயும் அன்பை மட்டும்தான் காட்டுறான். கடைசியா இதுதான் உச்சம், தன்னையே முழுசா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுறான். இதுதான் உண்மையான நிபந்தனையே இல்லாத அர்ப்பணிப்பு. இப்படி எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கறதுனால ஒரு ஆச்சரியமான, நாம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஒருத்தன் தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்புறம் என்ன நடக்கும்? தன்னையே முழுசா ஒப்படைச்சிட்டா அதோட விளைவு என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிங்களேன். எங்கதான் அந்த சுவாரஸ்யமான திருப்பமே இருக்கு. நாம கடவுளையே கடன்காரனாக்கிடுறோம். கேக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கலாம், ஆனா இந்த தத்துவத்தோட ஆழமே இதுதான். ஆமாங்க, ஒரு பக்தன் தன் அன்பால, தன் அர்ப்பணிப்பால கடவுளையே தனக்கு கடன்காரனா மாத்திடுறான். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க தூய்மையான அன்புக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கடன்பட்ட ஒரு நிலைமைக்கு வருது. இது எவ்ளோ பெரிய ஒரு ஆன்மீக நிலை இல்லையா? இந்த கேள்விய உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க. தெய்வத்தையே நமக்கு கடன்பட வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? இது அதிகாரத்தை பத்தின விஷயமா? இல்ல இது பக்தனுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற அந்த பிரிக்கவே முடியாத ஒரு ஆழமான உறவை பத்தின விஷயமா? சரி, இந்த முழு சிந்தனையும் தொகுத்து மாணிக்கவாசகர் சொன்ன ஒரு அற்புதமான வரியோட முடிக்கலாம். இது மொத்த தத்துவத்தையும் ஒரே ஒரு உருவகத்துல அடக்கிடும். பக்தி வலையில் படுவோன் காண்க. அடடா, இந்த வலைங்கிறது ஒரு பொறி கிடையாது. அது முழுக்க முழுக்க அன்பாலையும் அர்ப்பணிப்பாலையும் பின்னப்பட்ட ஒரு வலை. அந்த அன்பு வலைக்குள்ள இறைவன் தானா வந்து விழுந்துடுறான்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இதுதான் அந்த தெய்வீக பிணைப்போட உச்சகட்டம். அப்போ இந்த முழு பயணத்தோட இறுதியில நம்ம கிட்ட இந்த ஒரு கேள்விதான் நிக்குது. பக்திங்கிறது நம்மள கட்டுப்படுத்துற ஒரு பிணைப்பா, இல்ல நமக்கு முழு சுதந்திரம் தர்ற ஒரு விடுதலையா? ஒருவேளை அந்த தெய்வீக பிணைப்புல தான் உண்மையான விடுதலை ஒளிஞ்சிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.